தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வயது மூப்பால் காலமான திமுக பொதுச் செயலாளர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். வயது மூப்பால் காலமான திமுக பொதுச் செயலாளர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். திமுக ஆரம்பித்து ஏறத்தாழ 75 ஆண்டுகள் ஆகிவிட்டன. திமுகவின் நீண்ட காலம் பொதுச் செயலாளராக இருந்தவர் அன்பழகன். இவர் 1922 ஆண்டு பிறந்தார். திருவாரூர் மாவட்டத்தில் பிறந்தார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் படித்தார். பச்சையப்பன் கல்லூரியில் துணை பேராசிரியராக பணியாற்றினார். அரசியலுக்கு நுழைந்த பின்பு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். 8 முறை தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார். தமிழக சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக பதவி வகித்தார். அமைச்சராக பல முறை பதவி வகித்துள்ளார். நிதித்துறை, கல்வி, சுகாதாரம் ஆகிய துறைகளில் அமைச்சராக இருந்துள்ளார். திமுகவின் பொதுச் செயலாளராக நீண்ட காலம் இருந்தவர். கருணாநிதியின் உயிருக்கு உயிரான நண்பர். கருணாநிதியை விட 2 வயது மூத்தவர். ஒரு சிறந்த பேச்சாளர். தன்னுடைய 98வது வயதில் வயது மூப்பால் 1920 ஆண்டு மார்ச் மாதம் காலமானார். 98 வயதில் கூட அவர் திமுகவின் பொதுச் செயலாளராக பதவி வகித்தார். அரசியலில் இருந்தார். அது ஒரு மிகப்பெரிய சாதனை தான். ஏனென்று சொன்னால் 98 வயது என்பது மிகவும் ஒரு கடினமான வயது, முதிர்ந்த வயது. அந்த முதிர்ந்த வயதில் கூட திமுகவின் பொதுச் செயலாளராக அவர் பதவி வகித்தார். வயது மூப்பால் 1920 ஆண்டு மார்ச் மாதம் அவர் காலமானார்.